ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். ஈஸ்வரி அன்கோ எப்படி ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க, எப்படி சரியான நேரத்தில் அந்த கட்சி தலைவர் வந்தாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு மண்டையை போட்டு பிச்சுக்குதுங்க. அப்போ தமிழுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கும் போதே கண்ணாடி எல்லாம் போட்டு கெத்தா பாட்டி வந்து அதை நான் தேன்னு சொல்கிறாங்க. நேற்று நீங்கள்லாம் தமிழ்கிட்ட என்னடி சொன்னீங்க? அந்த கிளவியை நம்புனா அது இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்குன்னு தானே சொன்னீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன். நீங்கள் சொன்னதுக்கு நான் பதிலடியும் கொடுத்துட்டேன். இனிமேல் இந்த வீட்டில் நீங்களா நான் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பாட்டி கெத்தா அங்கேருந்து தமிழை பார்க்க போகிறாங்க. பாட்டி, நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா மாமா பரீட்சை எழுதவே சம்மதிச்சுக்க மாட்டார். அதனால் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்ட்டு தமிழ் சொல்கிறாங்க. நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உனக்கு உதவுனதுக்கு நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும் பாட்டி சொல்கிறாங்க. மறுநாள் தலைவர் ஒய்ஃப் சொன்னாங்கன்னு ஒரு டீச்சர் வந்து தமிழுக்கு நீட் எக்ஸாமுக்கு தேவையானதையெல்லாம் சொல்லித்தராங்க. இதையெல்லாம் ஈஸ்வரி அன்கோ எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் கடுப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு எக்ஸாமை நல்லா எழுதுன்னு டீச்சர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஈஸ்வரி அன்கோ புதிய திட்டத்தை போடுதுங்க. கட்சி தலைவர் சொன்னார்னு தானே மாமா நீட் எக்ஸாம் எழுத ஒத்துக்கிட்டாரு. பரீட்சையில் நல்லா மார்க் எடுத்தா தானே டாக்டருக்கு படிக்க முடியும். அவள் நல்லா பரீட்சை எழுதலைன்னா அவள் எப்படி டாக்டருக்கு படிக்க முடியும்? அதனால் மாமாட்ட சொல்லி தமிழை நல்லா பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லணும்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க.